World peace, world peace, world peace. The entire world is one big family. You are my lovely family. Thanks for watching Peace Ravi TV. Good day, everybody. Vanakkam, Namaste, Namaskar, Antaniki Namaskaram, Assalamu alaikum, Sastrikal, Bonjour, Buongiorno, ¿Cómo estáis? Ohayo gozaimasu. Shangwu Hao. Well, today, இன்னைக்கு the history of the great Abraham Lincoln. இன்னைக்கு நம்ம ஆப்ரஹாம் லிங்கன் வரலாறு எபிசோட் 3 மூணாவது பாகம், மூணாவது பார்ட்டு. நம்ம இன்னைக்கு ஆப்ரஹாம் லிங்கன் அவருடைய வாழ்க்கை வரலாறை பார்க்க போறோம். புத்தகத்தை வாசிங்க, வாய் விட்டு படியுங்க. வீட்டில் பிள்ளைகளெல்லாம் வாய் விட்டு படிக்க சொல்லுங்க. 1க்கு 3 தடவை படிக்க சொல்லுங்க. அப்படி படிக்கும்போது அவங்களுக்குள்ளேயே இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சில அது மாதிரி வாய் விட்டு படிக்கும்போது எல்லாம் ஸ்டோர் ஆகும், நல்ல நினைவில் வரும். திருப்பி என்னைக்காவது ஒரு வாட்டி திருப்பி படிக்கும்போது திருப்பி எல்லாம் ரிகலெக்ட் ஆகிக்கும் அந்த மாதிரி. ஸோ ஐ ஜஸ்ட் டெல்லிங் எவ்ரிபடி, children, please tell them to read the book soundly, not just inside, just pronounce everything. That's what I'm telling. In future, I will also read some of these interesting books in English as well. So thank you very very much. இன்னைக்கு நம்ம எபிசோட் 3க்கு டைரக்டா போவோம். இன்னைக்கு தலைப்பு அடிமைகளின் கதை. அடிமைகளின் கதை இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட். தலைப்பு டைட்டில் இதுதான். படிப்புமா? தேங்க்யூ. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க ஆப்ரஹாம் லிங்கனு. விட்டுறாதீங்க, ஃபுல்லாக பாருங்க. ஸோ ஒரு நாளும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போடுறேன். ஸோ உங்களுக்கு கதை மாதிரி போய் அப்படியே ஸ்டோர் ஆகாதுக்கு தான். நீங்களும் இந்த மாதிரி புத்தகத்தெல்லாம் வாங்கி நீங்கள் படிங்க. இதுவே இந்த புத்தகத்தை எழுதியவர் பாலு சத்யா அவர்கள் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. இந்த புத்தகம் உங்களுக்கு இக்கிம்போத்தம்ஸில் கிடைக்கும். ப்ளஸ் நீங்கள் பாரதி சாலையில் போனீங்கன்னா, சென்னையில் இருந்தீங்கன்னா நிறைய புக் ஷாப்ஸ்லாம் இருக்குது பைக்ராஸ் ரோடில். அங்கேயே போயிட்டு கேட்டு வாங்கி படிங்க. இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி புக்லாம் நீங்கள் படிக்கணும். வரலாறு நமக்கு தெரியணும். ஓகேங்களா? ரொம்ப நன்றி. அடிமைகளின் கதை. தாமஸ் லிங்கனின் நண்பர்களில் ஒருவர் சொந்தமாக ஒரு படகு வைத்திருந்தார். அது ஓஹியோ ஆற்றை கடக்கும் பயணிகளை இக்கரைக்கும் அக்கறைக்குமாக ஏற்றி சென்று கொண்டிருந்தது. மிக சிறிய படகு, 3 அல்லது 4 பேர் ஏறி செல்ல முடியும். படகு ஓட்டுவதற்கு தகுந்த ஆள் இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்தார் அந்த நண்பர். தாமஸ் லிங்கன் ஆப்ரஹாமை தன் நண்பரிடம் வேலைக்கு சேர்த்து விட்டார். வாரத்துக்கு $2.50 கூலி. அந்த பணத்தை அப்படியே தாமஸிடம் கொடுத்து விடுவது என்று முடிவானது. ஆப்ரஹாமுக்கு அது புதிய அனுபவம். விதவிதமான மனிதர்களை அவன் சந்திக்க நேர்ந்தது. அந்த மனிதர்களும் புத்தகத்தை போலவே அவனுக்கு புதிதாக பாடங்களை கற்றுக் கொடுத்தார்கள். ஒரு நாள் கரையில் நின்று கொண்டிருந்தான் ஆப்ரஹாம். 2 பேர் ஓடி வந்தார்கள். இருவர் கைகளிலும் பெட்டிகள். தம்பி, எங்களை அந்த நீராவி படகுல கொண்டு போய் விட முடியுமா? ரொம்ப அவசரம் என்றபடி ஒருவர் படகில் ஏறினார். இன்னொருவரும் படகில் ஏறிக்கொண்டார். ஆப்ரஹாம் அப்போதுதான் கவனித்தார். ஆற்றுக்கு நடுவே ஒரு சிறிய நீராவி படகு புறப்படும் நிலையில் நின்று கொண்டிருந்தது. நீராவி படகை பிடிப்பதற்காகத்தான் இருவரும் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது அவனுக்கு புரிந்தது. உடனே படகை செலுத்தியபடி
குரல் எழுப்பி சைகை காட்டினார். படகில் இருவர் வருவதை நீராவி படகை செலுத்துபவர்களுக்கு உணர்த்தினார். நீராவி படகும் சிறிது தாமதித்தது. வேக வேகமாய் படகை செலுத்தி கொண்டு போய் அதன் அருகே நிறுத்தினார். இருவரும் ஏறினார்கள். ஆபிரகாம் தன் படகை திருப்பினார். நீராவி படகில் ஏறிய இருவரும் படகை நோக்கி ஆளுக்கு ஒரு வெள்ளி நாணயத்தை வீசி எறிந்தார்கள். அவற்றை குனிந்து எடுத்தான் ஆபிரகாம். அவன் கண்கள் வியப்பால் விரிந்தன. ஒவ்வொன்றும் 2.5 பிரிண்டிங் ஒரு மாதிரியா இருக்கு, கரெக்டா பார்க்கணும். ஒவ்வொன்றும் $2.5. ஒரே நேரத்தில் அவ்வளவு பணத்தை அவன் இதற்கு முன் எப்போதும் சம்பாதித்ததில்லை. அதுவும் சில நிமிடங்களில். குளிர்காலம் வந்தது. படகில் பயணம் செய்பவர்களின் எண்ணிக்கை குறைந்து போனது. ஆற்று நீர் பனிக்கட்டியாக உறைய தொடங்கியதும் வீட்டுக்கு திரும்பினான் ஆபிரகாம். அப்போது ஆபிரகாமுக்கு 19 வயது. வயதுக்கு மீறிய வளர்ச்சி, உறுதியான அஜானுபாகுவான உடம்பு. உயரம் மட்டும் கிட்டத்தட்ட 6 அடி 4 அங்குலம். மிக வேகமாக ஓடுவார். அவருடைய சகாக்களில் யாராலும் அவர் பக்கத்தில் கூட நிற்க முடியாது. கரடு முரடான பழக்க வழக்கங்களை உடைய மக்களோடு வாழ்ந்து பழகி இருந்தாலும் ஆபிரகாம் லிங்கனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. பண்ணையில் வேலை பார்ப்பதை விடவும் விறகு வெட்டுவதை விடவும் ஆபிரகாம் லிங்கனுக்கு படகு ஓட்டுவது மிகவும் பிடித்திருந்தது. இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் தாமஸ் லிங்கனால் படகு ஓட்டக்கூடாது என்று ஆபிரகாமை கட்டாயப்படுத்த முடியவில்லை. புக்கு படிக்காது, அது படிக்காது, இது படிக்காதெல்லாம் கட்டாயப்படுத்தினார். ஆனா இந்த ஒரு விஷயத்துல மட்டும் ஆபிரகாமை தாமஸ் அவங்க அப்பா கட்டாயப்படுத்த முடியல. ஏன்னா அவர் தான் அமைச்சிருக்காரு. ஆபிரகாம் இருந்த கிராமத்தில் ஜெனட்ரி என்று ஒருவர் இருந்தார். கிராமத்திலேயே சிறிய பலசரக்கு கடை ஒன்றை வைத்து நடத்தி கொண்டிருந்தார். குளிர்காலத்தில் மூட்டை மூட்டையாக நவதானியங்களையும் இறைச்சிக்கு பயன்படும் பன்றிகளையும் அவர் குறைந்த விலைக்கு வாங்கினார். வசந்த காலம் வந்ததும் அவற்றை ஒரு படகில் ஏற்றி நியூ ஆர்லியன்ஸ் நகரத்துக்கு கொண்டு போய் நல்ல விலைக்கு விற்றுவிடலாம் என்பது அவரது எண்ணம். படகில் பொருள்களை ஏற்றி பத்திரமாக கொண்டு சென்று நல்ல விலைக்கு விற்று வர நம்பிக்கையான ஆள் வேண்டுமே. அதற்கு அவர் தேர்ந்தெடுத்த நபர் ஆபிரகாம் லிங்கன். ஆபிரகாமின் படகை ஓட்டி அவருடைய சரக்குகளை நியூ ஆர்லியன்ஸில் விற்று வர சம்மதித்தார். கூலியாக ஒரு மாதத்திற்கு $8.5 பணம் கொடுப்பது என்று பேரம் பேசி முடிவானது. அந்த தொகையை தாமஸ் லிங்கனிடம் கொடுத்து விடுவது என்று முடிவானது. ஆற்றில் இருந்த பனி கரைந்து உருகியதும் பயணம் தொடங்கியது. அந்த பயணத்தில் ஆபிரகாமுடன் பயணம் செய்த ஒரே நபர் ஆலன், ஜெனட்ரியின் மகன். அது ஒரு நீண்ட பயணம். பல கஷ்டங்களை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. ஓர் இரவு பொழுதில் படகை கரையோரமாக கட்டி போட்டுவிட்டு இருவரும் உறங்கினார்கள். நடுநிசியில் கருப்பின கொள்ளையர்கள் சிலர் படகில் இருந்த பொருட்களை கொள்ளையிட வந்தார்கள். ஆபிரகாம் லிங்கனையும் ஆலனையும் மிக கடுமையாக தாக்கினார்கள். ஆனால் தைரியமாக அவர்களோடு சண்டையிட்டு அவர்களை விரட்டி அடித்தார் ஆபிரகாம். அந்த சண்டையில் அவருடைய கண்ணுக்கு மேல் நெற்றியில் ஏற்பட்ட வடு நிரந்தரமாகி போனது.
கடைசியாக அவர்கள் மிக பெரிய தென்பகுதி நகரமான நியூ ஆர்லியன்ஸ் அடைந்தார்கள். தாங்கள் கொண்டு போன பொருள்களையும் படகையும் விற்றுவிட்டு ஒரு வாடகை நீராவி படகில் ஏறி வீடு திரும்பினார்கள். ஸ்பென்சர் கவுண்டியில் மரங்களுக்கு பின்னால் இதுவரை வாழ்ந்து வந்தது எவ்வளவு குறுகிய வாழ்க்கை என்பதும் உலகம் எவ்வளவு பறந்து விரிந்தது என்பதும் அவருக்கு புரிந்தது. எதிர்காலத்தில் தன் பெயர் நிலைத்து நிற்க தான் ஏதாவது செய்தாக வேண்டும் என்பது அவருக்கு புரிந்தது. பழைய கெண்டகி வீட்டில் அவர் தன் அம்மாவின் காலடியில் அமர்ந்திருக்க அம்மா நான்சி சொல்லிக் கொடுத்ததெல்லாம் அவர் நினைவுக்கு வந்தது. அப்பாவுடனேயே தங்கியிருக்கவும் அவரோடு சேர்ந்து உழைப்பதற்கும் தான் சம்பாதிப்பதை எல்லாம் அவரிடம் தரவும் முடிவு செய்தார். 21 வயது வரைக்கும் ஆப்ரஹாம் லிங்கனிடம் இருந்த இந்த உறுதி கொஞ்சமும் தளரவில்லை. 1830 வசந்த காலத்தின் முன்பகுதி. தாமஸ் லிங்கன் இந்தியானாவில் இருந்து வீட்டையும் நிலத்தையும் விற்றுவிட்டு குடும்பத்தோடு இல்லினாய்ஸ் இடம்பெயர்ந்தார். 4 காளைகள் பூட்டிய வண்டியில் வீட்டுக்கு பொருள்களை எல்லாம் ஏற்றினார்கள். ஆப்ரஹாமின் சித்தியும் சகோதரிகளும் வண்டியில் ஏறிக்கொள்ள வண்டி கிளம்பியது. ஆப்ரஹாம் கையில் ஒரு சவுக்கை எடுத்துக்கொண்டு ரோட்டில் நடந்தபடி மாடுகளை ஓட்டி கொண்டு போனார். மிக நீண்ட கடினமான 2 வார பயணம் அது. தாமஸ் லிங்கன் புதிதாக குடியேற தேர்ந்தெடுத்திருந்த பகுதி டிகாட்டர் என்ற நகருக்கு மேற்கே, சங்கம நாட்டிற்கு வடக்கே, பழைய இடத்திலிருந்து 200 மைல் தொலைவுக்கு அப்பால் இருந்தது. அங்கே அவர்களுடைய புது வீட்டை கட்டுவதென்று முடிவு செய்தார் தாமஸ் லிங்கன். ஆப்ரஹாம் லிங்கனின் வயது அப்போது 21 தாண்டி இருந்தது. அந்த வசந்த காலம் முழுக்க அவர் தன் தந்தையுடன் இருந்தார். நிலத்துக்கு வேலி போடுவதற்கும் தானியங்களை விதைப்பதற்கும் அப்பாவுக்கு உதவியாக இருந்தார். தாமஸ் லிங்கன் ஆப்ரஹாமுக்கு பணம் எதுவும் கொடுப்பதில்லை. ஆப்ரஹாமின் ஆடைகள் எல்லாமே சிறியதாகவும் கிழிந்தும் போய்விட்டன. புது ஆடைகள் வாங்க அவரிடம் காசும் இல்லை. அவர்களது வீட்டிலிருந்து 3 மைல் தூரத்தில் நான்சி மில்லர் என்ற பெண்மணி இருந்தார். நான்சி மந்தையாக ஆடுகளை வளர்த்து வந்தார். அதோடு சொந்தமாக சில நூல் நூற்கும் இயந்திரங்களும் தறியும் வைத்திருந்தார். அவை எப்போதும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தன. அவர் வீட்டிலேயே ஆடைகளை தயாரித்து விற்பனை செய்து வந்தார். நான்சியிடம் 2 கால் சட்டைகளை வாங்கினார் ஆப்ரஹாம். அதற்கு பதிலாக நான்சி தைப்பதற்கு தோதாக துணி உருளையிலிருந்து கஜமாக 400 துண்டுகள் கிழித்து கொடுக்க வேண்டும். அவருக்கான கால் சட்டைகள் தயாராவதற்குள் 1400 துண்டுகளை கிழித்து கொடுத்தார் ஆப்ரஹாம். புதிய இடத்தின் பருவநிலை லிங்கன் குடும்பத்தினருக்கு ஒத்துக்கொள்ளவில்லை. குளிரும் காற்றும் வாட்டி எடுத்தன. குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு ஒருவர் மாற்றி ஒருவருக்கு உடம்புக்கு ஏதாவது வந்து கொண்டே இருந்தது. தாமஸ் லிங்கன் வேறு இடத்திற்கு இடம்பெயர முடிவு செய்தார். அதன்படி மீண்டும் லிங்கன் குடும்பம் இல்லினாய்ஸில் இருந்து கோல்ஸ் மாவட்டத்துக்கு குடிபெயர்ந்தது. ஆப்ரஹாம் லிங்கன் அந்த முறை குடும்பத்தோடு செல்லவில்லை, தனியாக இருப்பதென முடிவு செய்தார். அடுத்த ஏப்ரலில் ஆப்ரஹாமுக்கு மறுபடியும் படகு ஓட்டும் வாய்ப்பு கிடைத்தது. டென்டன் ஆஃபட் என்பவரின் சரக்குகளை ஏற்றிக்கொண்டு மிசிசிபியில் இருந்து நியூ ஆர்லியன்ஸுக்கு போக வேண்டியிருந்தது. சங்கமன் ஆற்றின் அருகே இருந்த ஸ்பிரிங்ஃபீல்டில் இருந்தார் டென்டன் ஆஃப்ட். ஸ்பிரிங்ஃபீல்டுக்கு போனவுடன் ஆப்டின் வணிக பொருள்களுக்கான பன்றி இறைச்சி, தானியங்கள் ஆகியவற்றை படகில் ஏற்றிக்கொண்டார்கள்.
நியூ ஆர்லியன்ஸுக்கு கிளம்பி இந்த முறை ஆப்ரஹாமுக்கு துணையாக படகில் பயணம் செய்தவர் ஜான் ஹேங்க்ஸ் உறவினர் டென்டன் ஆப்டும் கூட வந்தார். கடந்த படகு பயணத்தில் கிடைக்காத மிக மோசமான அனுபவங்கள் எல்லாம் இந்த பயணத்தில் ஆப்ரஹாம் லிங்கனுக்கு கிடைத்தன. இந்த இடத்தில் அப்போதிருந்த அமெரிக்க சூழலை தெரிந்து கொள்வது மேற்கொண்டு இந்த நூலை படிப்பதற்கு உதவியாக இருக்கும். அப்போது அமெரிக்கா முழுவதும் அடிமைகள் பிரச்சனை பெரிய ஜாவலையுடன் திகுதிகுவென எரிந்து கொண்டிருந்தது. குற்ற உணர்ச்சியே இல்லாமல் ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் அடிமையாக வைத்திருக்க பழக்கம் பல 100 ஆண்டுகளாக அமெரிக்காவில் இருந்தது. 1492ஆம் ஆண்டு ஸ்பெயினில் இருந்து கிளம்பி சென்று அமெரிக்க கண்டத்தை கண்டுபிடித்தார் கொலம்பஸ். 1492ல ஸ்பெயினில் இருந்து கிளம்பி சென்று அமெரிக்கா கண்டத்தை கண்டுபிடித்தார் கொலம்பஸ். அமெரிக்க அடிமைகள் வரலாறு அன்றைக்கு ஆரம்பித்தது. அமெரிக்கா நல்ல வளமான பூமி. அமெரிக்காவை ஆக்கிரமிக்க தொடங்கிய ஐரோப்பியர்களுக்கும் போர்ச்சுகீசியர்களுக்கும் வேறு நாட்டை சேர்ந்தவர்களுக்கும் வேலை பார்க்க ஆள் தேவைப்பட்டார்கள். உள்ளூர் தொழிலாளர்கள் மிக அதிகமான கூலி கேட்டுக்கொண்டிருக்க 2 வேளை சோறு, துணிமணிங்க மட்டும் கொடுங்க சாமி, நாங்க உழைக்கிறோம் என்ற குரல் ஆப்பிரிக்காவில் இருந்து கேட்டது. நீக்ரோ என்று அழைக்கப்பட்ட பஞ்சத்தில் அடிபட்டு கிடந்த ஆப்பிரிக்க கருப்பின மக்கள் தான் அந்த குரலை எழுப்பினார்கள். அவர்கள் கேட்டதை தருவதாக சொல்லித்தான் ஆப்பிரிக்க கருப்பின மக்கள் அமெரிக்காவுக்கு அழைத்து வரப்பட்டார்கள். ஆனால் வஞ்சிக்கப்பட்டார்கள். அந்த கருப்பின மக்களின் உழைப்பு மட்டும் சுரண்டப்படவில்லை. உடல், உயிர், மானம் எல்லாம் சேர்ந்தே சுரண்டப்பட்டது. உடல் பலம் இருந்தாலும் கல்வி அறிவற்ற குழுக்களாக சிதறி கிடந்த அந்த மக்கள் ஆயுதங்களால் அடிபணிய வைக்கப்பட்டார்கள். அடிமைகளாக்கப்பட்டு அமெரிக்காவுக்கு கொண்டு வரப்பட்டார்கள். பல லட்சம் கருப்பின மக்கள் அடிமைகளாக்கப்பட்டு கப்பல்களில் அடைக்கப்பட்டு அமெரிக்காவுக்கு கொண்டு வரப்பட்டார்கள். கொண்டு வரும் வழியிலேயே பலர் பசியாலும் சித்திரவதையாலும் இறந்து போனார்கள். 350 ஆண்டுகளில் மட்டும் இப்படி அடிமைகளாக்கப்பட்டு ஆப்பிரிக்காவில் இருந்து கொண்டு வரப்பட்ட கருப்பின மக்களின் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 1.5 கோடி முதல் 2 கோடி வரை. அடிமை சந்தைகள் உருவாயின. அடிமைகளை வாங்கி விற்கும் புரோக்கர்கள் உருவானார்கள். அநியாயத்துக்கு சம்பாதித்தார்கள். உலகில் வேறு எந்த தேசமும் அமெரிக்காவை போல பல 100 ஆண்டுகளுக்கு அடிமைகளை வைத்துக் கொண்டு வாழவில்லை. வேறு எந்த நாட்டு ஜனாதிபதிகளும் 100கணக்கில் அடிமைகளை வைத்துக் கொண்டு இருந்ததில்லை. அவமானமாக இல்ல, அதை ஒரு தவறாக கூட நினைக்க பார்க்க முடியாத மனோபாவம் வேறு எந்த நாட்டு மக்களுக்கும் இருந்ததில்லை. அமெரிக்கர்களை பொறுத்தவரை கருப்பின மக்களுக்கும் ஆடு, மாடு, குதிரை, பன்றி ஆகியவற்றுக்கும் பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை. அடிமை இறக்குமதி ஒரு அதிகாரப்பூர்வமான தொழிலாக ஆனது. அடிமைகளாக வந்தவர்களில் சிலருக்கு மட்டும்தான் தாங்கள் அடிமைகளாக போகிறோம் என்று தெரிந்திருந்தது. பெரும்பாலானவர்கள் வெளிநாட்டில் போய் உத்தியோகம் பார்க்க போகிறோம், கை நிறைய சம்பாதிக்க போகிறோம், தங்கள் கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவு காலம் பிறந்து விட்டது என்று கனவில் மிதந்து கொண்டிருந்தார்கள். இறக்குமதி செய்யப்பட்ட அடிமைகளுக்கு முதலில் மொட்டை அடிக்கப்பட்டு மார்பிலோ நெற்றியிலோ அவர்கள் இந்த ஏஜென்ட் மூலம் அழைத்து வரப்பட்ட அடிமை என்பதாக பச்சை குத்தப்பட்டது. பிறகு அடிமைகள் 3 பிரிவாக பிரிக்கப்பட்டு வீட்டு வேலைக்கும் பண்ணை வேலைக்கும் பர்சனல் அசிஸ்டண்டாகவும் வேலைக்கு அனுப்பப்பட்டார்கள்.
எந்த வேலையாக இருந்தாலும் சுருக்கமாக அது அடிமை வேலை. வீட்டிலும் பண்ணையிலும் வேலை பார்த்த கருப்பின பெண் அடிமைகள் பாலியல் ரீதியான சித்திரவதைகளுக்கு ஆளானார்கள். பல ஆயிரக்கணக்கான பெண் அடிமைகள் உயிரிழந்தார்கள். 18ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு அடிமை வியாபாரி எழுதி வைத்திருந்த குறிப்பு இது. கருப்பின பெண்கள் அடிக்கடி பிள்ளை பெற்றுக் கொள்வார்கள். நிறைய பிள்ளைகள் இருந்தால் நிறைய சம்பாதிக்க முடியும் என்பது அவர்களது சித்தாந்தம். அவர்கள் சமூகத்தில் நிறைய குழந்தைகள் பிறக்க வேண்டும் என்று வெள்ளைக்காரர்கள் விளையாட்டாக வேண்டிக் கொள்வார்கள். பண தேவையின் பொருட்தான் அவர்கள் அடிமைகளாக வருகிறார்கள். ஆனால் நாளடைவில் பெரும்பாலான பெண்கள் சித்தம் கலங்கி அரை பைத்தியமாகி விடுகிறார்கள். வெள்ளைக்கார முதலாளிகள் அவர்களையும் விட்டு வைப்பதில்லை. அடிமைகளாக்கப்பட்ட கருப்பின மக்களின் ஓய்வு நேரம் ஒரு நாளைக்கு 4 மணி நேரத்துக்கும் குறைவாக இருந்தது. மற்றபடி உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டியதுதான். ஒரு நாள் 2 நாள் அல்ல, வாழ்நாள் முழுக்க அமெரிக்க அடிமைகள் இப்படித்தான் உழைக்க வேண்டியிருந்தது. அமெரிக்க பண்ணையார்கள் ஒவ்வொருவரும் நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் அடிமைகளை வைத்திருந்தார்கள். அவர்களை பொறுத்தவரை அடிமைகள் மனிதர்கள் அல்ல, சொத்து மாதிரிதான். அடிமைகளை வைத்து சூதாடுவது, அடிமைகளை அடமானம் வைப்பது, தனக்கு சேர வேண்டிய தண்டனைகளை அடிமைகளுக்கு வழங்குவது, மகளுக்கு திருமண சீராக அடிமைகளை தருவது, இதெல்லாம் அமெரிக்காவில் அப்போது நடைமுறையில் இருந்தன. இவ்வளவு ஏன், கிராம பஞ்சாயத்துக்கு வரி கொடுக்க வேண்டுமா? பணத்துக்கு பதிலாக 4 அல்லது 5 அடிமைகளை கொடுத்த சம்பவங்கள் கூட நிகழ்ந்திருக்கின்றன. ஓர் இடத்தில் தேவைக்கு அதிகமாக அடிமைகள் சேர்ந்து விட்டால் என்ன செய்வார்கள் தெரியுமா? பொது இடத்தில் ஏலம் விட்டு அடி மாடுகளை விற்பது போல விற்று விடுவார்கள். 17ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் அமெரிக்காவில் ஒரு ஆண் அடிமையின் விலை $27. பெண்கள் குழந்தைகளின் விலை அதை விட குறைவு. 18ஆம் நூற்றாண்டில் ஒரு அடிமையின் குறைந்தபட்ச விலை $250. அதிகபட்ச விலை $1750. இது தவிர ஒரு கருப்பின குடும்பத்தை பேக்கேஜ் மாதிரி மொத்தமாகவும் விலைக்கு வாங்கி கொள்ளலாம். இந்த அடிமை முறைக்கு அங்கு நிலவி வந்த சட்ட அமைப்பு கூட ஒரு காரணம் என்று சொல்லலாம். அடிமைகளுக்கு சட்ட ரீதியிலான உரிமைகள் எதுவும் கிடையாது. அவர்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. அமெரிக்க அரசியல் குறித்து அவர்கள் பேசக்கூடாது. எந்த அபிப்பிராயமும் தெரிவிக்கக்கூடாது. பெண் அடிமைக்கு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை முதலாளிக்கே சொந்தம் என்று கூட சட்டம் இருந்தது. அடிமைகளுக்கு போதிய உணவு தரப்படவில்லை. இது போதாதென்று வேலையில் கணக்கும் காட்டினால் சவுக்கடி. வேலை நேரத்தில் தூங்கியதற்காக ஒரு அடிமையின் மூக்கை அறுத்திருக்கிறார் பண்ணையார் ஒருவர். இதுபோல பல அடிமைகளின் காதுகளும் விரல்களும் அறுக்கப்பட்டிருக்கின்றன. வேலை செய்ய மறுத்த அடிமைகளும் எதிர்த்து பேசிய அடிமைகளும் பிரத்யேகமான முகாம்களுக்கு அனுப்பப்பட்டார்கள். முகாம் என்பதும் பண்ணைதான். இந்த முகாமுக்கு செல்லும் அடிமைகள் பிழிந்து எடுக்கப்பட்டார்கள். நடைப்பிணமாக திரும்பினார்கள். முகாம்களிலிருந்து தப்பியோடிய அடிமைகள் வேட்டை நாய்களின் உதவியோடு பிடிக்கப்பட்டார்கள். சந்தைகளில் அடிமைகள் விலை கூவி விற்கப்பட்டார்கள். நல்ல திடகாத்திரமான நோய் நொடி இல்லாத 27 வயது அடிமை விற்பனைக்கு. இந்த அடிமையை வாங்குபவர்களுக்கு நன்கு சமைக்கவும் வீட்டு வேலை செய்யவும் தெரிந்த 25 வயதான இளம் பெண் இலவசம். அடிமைகளை விலைக்கு வாங்குகிறவர்கள் மாட்டை
பல்லை பிடித்து பார்க்கிற மாதிரி கிள்ளி பார்த்து எலும்புகளை தட்டி பார்த்து வாங்கினார்கள். ஒரே குடும்பத்தை சேர்ந்த அடிமைகள் ஒரே பண்ணையில் வேலை பார்க்க முடியாது. அப்பா ஒரு பண்ணையில் வேலை பார்த்தால் அம்மா 50-60 மைல் தள்ளி இன்னொரு பண்ணையில் வேலை பார்ப்பார். குழந்தைகள் வேறு எங்கோ வேலை பார்ப்பார்கள். குடும்பத்தை ஒன்று சேராமல் மிக கவனமாக பார்த்துக் கொள்வார்கள். அதே போல ஒரே ஊர்காரர்களையும் ஒரே ஜாதிக்காரர்களையும் ஒன்றாக வேலை பார்க்க விட மாட்டார்கள். ஆனால் அமெரிக்க முதலாளிகளின் புத்திக்கு எட்டாத ஒரு விஷயமும் இருந்தது. இன ரீதியாக ஜாதி ரீதியாக அடிமைகளை பிரித்து வைத்திருந்தாலும் தொழில் ரீதியாக அவர்கள் ஒரே இனம்தான். அடிமை தொழிலாளி இனம் கஷ்டங்களை பகிர்ந்து கொள்வதற்கும் ஒருவரது கஷ்டத்தை இன்னொருவர் புரிந்து கொள்வதற்கும் ஜாதியோ இனமோ ஒரு தடையா என்ன? பண்ணையில் வசித்த அத்தனை அடிமைகளும் ஒரு குடும்பத்தைப் போலவே வாழ்ந்தார்கள். தங்கள் வலிகளை மறக்க இரவுகளில் வெட்ட வெளியில் தீமூட்டி அற்புதமாக நடனமாடுவார்கள். மட்டரக சாராயத்தை குடித்துவிட்டு சத்தமாக பாடுவார்கள். சோகரசம் ததும்பும் அந்த பாடல்கள் ஆப்பிரிக்கா இலக்கியத்தின் ஆணிவேராக இன்றும் இருக்கின்றன. அடிமைகளுக்கு வேலை பளு ஒரு பக்கம் என்றால் மறுபக்கம் வயிற்றுக்கும் வாய்க்கும் போதாத உணவு. அந்த காலத்தில் அமெரிக்காவில் தாழ்த்தப்பட்டவர்களின் உணவாக கருதப்பட்ட அரிசி சோற்றை தான் அடிமைகளுக்கு போட்டார்கள் அமெரிக்கர்கள். 10 வருடங்களோ 15 வருடங்களோ உழைக்க வேண்டும் என்று ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒப்பந்தம் போட்டுதான் அடிமைகளை விலைக்கு வாங்குவார்கள். ஆனால் ஒப்பந்தம் முடிகிற வரை அந்த அடிமைகள் உயிரோடு இருக்க மாட்டார்கள். இயற்கையான மரணமும் நிகழும், ஆனால் தண்டனைகளின் மூலமாக சாவதுதான் அதிகம். இந்த இடத்தில் அமெரிக்காவின் பூகோள அமைப்பை கொஞ்சம் பார்த்துக் கொள்வது அவசியம். அமெரிக்காவில் வடக்கு பகுதி குளிர் பிரதேசம். குளிர் பிரதேசத்தில் வாழ்வது கருப்பின மக்களுக்கு ஒத்து வராது. எனவே பெரும்பாலான கருப்பின மக்கள் அமெரிக்காவின் தென்பகுதியிலேயே வாழ விரும்பினார்கள். அதனால் அடிமை முறை வடக்கு பகுதியில் வேரூன்றவில்லை. ஆனால் தென்பகுதியின் சீதோஷ்ண நிலை வெள்ளையர்களால் வெளியே வந்து வேலை பார்க்க முடியாததாக இருந்தது. எனவேதான் அந்த பகுதியில் இருந்து வெள்ளையர்கள் கருப்பின மக்களை அடிமைகளாக விலைக்கு வாங்கி தங்களுடைய புகையிலை தோட்டங்களிலும் பருத்தி காடுகளிலும் வேலைக்கு அமர்த்தி பிழித்தெடுத்தார்கள். தென்பகுதியில் உள்ள ஒரு அடிமை வடபகுதிக்கு ஓடி போய்விட்டார் என்று வைத்துக் கொள்வோம். அந்த அடிமையின் முதலாளி விரும்பினால் வடக்கு பகுதியில் உள்ளவர்கள் அவரை பிடித்து கொடுப்பார்கள். பிடித்து கொடுப்பவருக்கு சன்மானமும் உண்டு. இப்படி ஒரு ஒப்பந்தத்தை வடபகுதியினரும் தென்பகுதியினரும் போட்டுக்கொண்டார்கள். வடக்கு பகுதியிலிருந்து ஒரு அடிமையை பிடித்து இவன் தென்பகுதியிலிருந்து ஓடி வந்தவன் என்று குற்றம் சாட்டுகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அவன் உண்மையிலேயே தென்பகுதியிலிருந்து ஓடி வந்தவன் தானா இல்லையா என்பதை முடிவு செய்யும் உரிமை தெற்கு பகுதி நீதிமன்றத்துக்கு தான் உண்டு. இந்த நிலையில் கருப்பின மக்களின் நிலை எப்படி இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். உண்மையிலேயே சுதந்திரமான ஒரு கருப்பின மனிதர் வடக்கு பகுதியில் சுற்றி கொண்டிருந்தால் கூட அவரை பிடித்து தென்பகுதியில் இருந்து ஓடி வந்தவர் என்று குற்றம் சாட்டி அவரை நல்ல விலைக்கு விற்று அடிமையாக்கிவிட முடியும். இந்த அடிமை முறைக்கு எதிராக முதல் குரல் எழுந்தது 1820ஆம் ஆண்டில்தான். அந்த குரலுக்கு சொந்தக்காரர் லிபரேட்டர் என்ற பத்திரிகையின் ஆசிரியர். அவர் பெயர் வில்லியம் லாய்ட் கரிசன். அவருக்கு முன்னால் சுதந்திர அமெரிக்காவை 5 அதிபர்கள் ஆண்டிருக்கிறார்கள். ஆனால் எந்த ஆட்சியினருக்கும் அடிமை முறையை எதிர்க்க வேண்டும் என்று தோன்றவில்லை. காரணம், சட்டம் இயற்றும் அதிகாரம் படைத்த அத்தனை பேருமே நூற்றுக்கணக்கில் அடிமைகளை வைத்திருந்தார்கள். அடிமைகளை வைத்திருக்காத அதிகார வர்க்கத்தினரை கூட எதிர்ப்பு குரல் கொடுக்க வேண்டும் என்று தோன்றவில்லை.
அடிமைகளை வைத்திருக்காத அதிகார வர்க்கத்தினருக்கு கூட எதிர்ப்பு குரல் கொடுக்க வேண்டும் என்று தோன்றவில்லை. 1841ஆம் ஆண்டு அடிமை முறையை எதிர்த்து இன்னொரு குரல் எழுந்தது. அந்த குரலுக்கு சொந்தக்காரர் ஃபிரெடரிக் டக்ளஸ். அடிமை முறை கூடாது என்று சொல்பவர்களுக்கும் அதன் ஆதரவாளர்களுக்கும் ஒரு பெயர் வைத்தார்கள், அபாலிஷனிஸ்ட்ஸ். மசாசூசெட்ஸில் நண்டகெட் என்ற இடத்தில் அபாலிஷனிஸ்ட் கூட்டம் ஒன்று நடைபெற்றது. சுமார் 1000 பேர் கூடியிருந்தார்கள். அந்த கூட்டத்தில் டக்ளஸ் பேசினார். அவர் பேச்சை கூட்டத்துக்கு வந்திருந்தவர்கள் ஆர்வமாக கேட்டனர். அதற்கு காரணமும் இருந்தது. டக்ளஸ் ஒரு முன்னாள் அடிமை. மேரிலாந்தில் ஒரு பண்ணையில் பல ஆண்டுகள் அடிமைகளாக அவஸ்தைப்பட்டு தப்பித்து ஓடி வந்தவர். தன்னை போன்ற பிற அடிமைகளின் கஷ்டங்களை பொதுமக்களின் கவனத்திற்கு முதலாக கொண்டு வந்தவர் டக்ளஸ். கொடுமைகள் தாங்காமல் தப்பிக்க முயன்றார்கள் சில அடிமைகள். அன்றைய நாள்களில் அடிமைகளை தப்பிக்க உதவி செய்வது சட்டப்படி குற்றம். ஆனாலும் நல்ல மனம் படைத்த சில செவ்விந்தியர்களும் வெள்ளையர்களும் அடிமைகளை தப்பிக்க உதவி புரிந்தார்கள். பண்ணையிலிருந்து தப்பித்து பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல இவர்கள் வகுத்த பாதை பின்னாளில் அண்டர் கிரவுண்ட் ரயில் ரோடு என்று சரித்திரத்தில் பேசப்பட்டது. இப்படிப்பட்ட சிக்கலான காலகட்டத்தில் தான் ஆப்ரஹாம் லிங்கன் வாழ்ந்து கொண்டிருந்தார். மிசிசிப்பியில் இருந்து நியூ ஆர்லியன்ஸ் வரை ஆப்ரஹாம் மேற்கொண்ட அந்த படகு பயணம் அவரது வாழ்க்கையையே புரட்டி போட்டது. நியூ ஆர்லியன்ஸ் அந்த காலத்தில் அமெரிக்காவின் மிக முக்கியமான தென்பகுதி நகரம், மிக முக்கியமான வியாபார ஸ்தலமும் கூட. நியூ ஆர்லியன்ஸில் முதல் முறையாக அடிமை வியாபாரத்தை நேரில் பார்த்தார் ஆப்ரஹாம். அடிமை சந்தையில் கருப்பின மக்கள் விலங்குகளால் பிணைக்கப்பட்டிருந்தார்கள். சில வெள்ளையர்கள் சுளிர் என்று சவுக்கால் அவர்களை விளாசி தள்ளி கொண்டிருந்தார்கள். நகரை சுற்றி வந்த போது இது போல எண்ணற்ற காட்சிகளை ஆப்ரஹாம் பார்த்தார். ஒரு நீக்ரோ பெண்ணை ஏலம் விட்ட போது அவளை வாங்க வந்தவர்கள் அவளது அங்கங்களை தொட்டு தடவி அமுக்கி பார்த்தார்கள். துடித்து போனார் லிங்கன். அடிமை வியாபாரத்தில் கருப்பின மக்கள் நடத்தப்பட்ட விதம் அவரால் தாங்கிக் கொள்ள முடியாததாக இருந்தது. ஜான் ஹேங்ஸிடம் ஆப்ரஹாம் லிங்கன் சொன்னார், இந்த அடிமை முறையை ஒழிப்பதற்கு எனக்கு மட்டும் வாய்ப்பு கிடைத்ததுன்னா இதை கண்டிப்பா ஒழிச்சிடுவேன். மனசு கஷ்டமாகுதுங்க. இதுதான் நம்ம இன்னைக்கு 3வது பாட்டில் 3rd எபிசோட்ல பார்த்துருக்கோம். இப்போ அடுத்த பாட்டு நம்ம பார்ப்போம். பாருங்க, இதெல்லாம் பாருங்க. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு வரலாறு ஆப்ரஹாம் லிங்கன்லாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பீஸ் ரவி டிவி. இப்போ 3 தடவை வேர்ல்டு பீஸ் சொல்லுங்க. வேர்ல்டு பீஸ், வேர்ல்டு பீஸ், வேர்ல்டு பீஸ். தி என்டையர் வேர்ல்ட் இஸ் ஒன் பிக் ஃபேமிலி. நீங்களாம் என்னோட ஃபேமிலி. நான் உங்கள் வீட்டு செல்ல பிள்ளை ரவி, வேர்ல்டு பீஸ் மேக்கர். மீண்டும் சந்திக்கிறேன் இன்னொரு நிகழ்ச்சியோட. Have a great day.